ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது பார்த்திங்கன்னா முள்ளங்கி தொகையில் தான். 2 முள்ளங்கி கட் பண்ணி வச்சுருந்தேன். கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருந்தேன், கொஞ்சம் சீரகம் எடுத்து வச்சுருந்தேன், காஞ்ச மிளகா வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்து வச்சுருந்தேன். நான் பார்த்திங்கன்னா காஷ்மீர் மிளகா ஒன்றும் இதுவும் எடுத்து வச்சுருந்தேன். இதெல்லாம் தனியாக வறுத்து எடுத்துக்கிட்டு, வேர்க்கடலை ஒரு 2 ஸ்பூன் அதுவும் தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன். முள்ளங்கி புளி வந்து நமக்கு அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக எடுத்துருக்கேன் நான் 2 முள்ளங்கிக்கு. இந்த தனியா, சீரகம், மிளகாலாம் அரைக்கும் போதே புளியும் சேர்த்து அரைச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முள்ளங்கியும் ஒரு இது பண்ணிவிட்டு கொஞ்சமாக அந்த வேர்க்கடலை வறுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் சேர்த்து அரைச்சிடுங்க. சுடுசாதத்தில் போட்டு அந்த நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டு பாருங்கள், சும்மா அல்ட்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து வெண்டைக்காய் காரக்குழம்பு வச்சுருந்தேன். ஆனால் என் பாப்பாவுக்கு வந்து வெண்டைக்காய் காரக்குழம்புனா பிடிக்காது. அதுக்காக அவங்களுக்கு என்ன பண்ணேன்னா, அந்த முள்ளங்கி தொகையில் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி கொடுத்து, ஓம்பொடி இருக்குல்ல, காய் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு ஓம்பொடி வச்சு கொடுத்துருந்தேன். சூப்பராக இருந்தது. இது இட்லி, தோசை எல்லாத்துக்குமே அல்ட்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்.